கொண்டு வருவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத நேசராய் இருக்கிறார். தமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன் இந்த நாள் வரை அவர் நம்மை கைவிடாத நல்ல நேசராய் இருக்கிறார். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல அந்த கொல்லிவாய் சர்ப்பம் வந்து கடிக்கப்பட்டு நிறைய ஜனங்கள் வந்து அங்க மறைத்து போனாங்க. அந்த வேளையில கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொல்றாரு, அதே போல அந்த கொல்லிவாய் ஒரு ஸ்டாச்சு மாதிரி உண்டாக்கி அதை பார்க்கிற ஜனங்கள் வந்து பிழைக்கப்படுவாங்க. அதை பார்க்கிற ஜனங்கள் மறைத்து போன ஜனங்கள் மீண்டுமாய் பிழைக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சுவை பார்த்து ஏசப்பாவால மறைத்து போன ஜனங்களை மீண்டுமாய் உயிர் பிழைக்க முடியும்னா இந்த வேளையில அவர் நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில பலியாகி அவர் நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்க. நம்ம எவ்வளவா அவரை நம்பி இருக்கிறோம், அப்ப அவர் நம்மளோட வாழ்க்கைய மீண்டுமாய் பிழைக்க செய்வார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார்? அவன் வாய்களை திறந்து சொல்றீங்களா? அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத நல்ல நேசரா இருக்கிறார். அவரை நம்புகிற மனிதர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அவரை நம்புறீங்க? நீங்க இருக்கிற மனிதர்களை நம்ப வேண்டாம், நீங்க இருக்கிற உங்க ரிலேஷன்ஸை நம்ப வேண்டாம், உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்ப வேண்டாம். அவங்களாம் ஒரு நாள்ல இல்ல ஒரு நேரத்துல வந்து நம்ம கைவிடலாம், நம்மளை விட்டு போயிடலாம், இல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடலாம். ஆனா நம்ம நேசிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த ஏசப்பா அவர் எப்படியா இருக்கிறாரா? ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நேரத்துல கூட நம்மளோட ஹார்ட் சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், எந்த வேலையிலும் அவர் நம்மளை கைவிடாத நேசரா இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்